மாட்டீங்களா? அண்ணா மன்னிச்சுக்கங்கண்ணா, சாரிண்ணா. சரிங்கண்ணா, சரி எடுத்துருவோண்ணா. ஓகே. ஐயோ இல்லைண்ணா, ஸ்டார்லாம் இல்லைண்ணா, நான் பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் விளாட. உங்களை மாதிரி தான் நானும். போயிடலாண்ணா. மன்னிச்சுக்கங்கண்ணா. அண்ணா மன்னிச்சுக்கங்கண்ணா. ஓகே காய்ஸ், பத்திரமா போயிட்டு வாங்க. ஏய் நீ வரலன்னா நான் வரல. வா 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 வா. நான் இல்ல உள்ள போயிடுறேன். நீங்க ரெண்டு பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. டேய் அண்ணன் உங்களுக்காக வெயிட் பண்ணி. அதெல்லாம் முடியவே முடியாது. வா 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 வா. உனக்கு இடம் இருக்கு, வா. நாங்க இப்படி உட்காந்துப்போம், நீ உட்காரு வா. எல்லாரும் பார்த்து இப்ப நல்லா சிரிப்பீங்க. ரெடியா சூர்யா? இருந்தாலும் நான் ஒரு டைம் கேக்குறேன், ரொம்ப பதட்டமா இருக்காதுல்ல? அண்ணா எனக்கு பதட்டமா இருக்கா? நீங்க இது கேட்கும்போது எனக்கு இன்னும் பதட்டமா ஆகுது. ப்ளீஸ்க்கா, எவ்வளவு ஸ்பீட் கம்மியா இருக்கோ அந்த ஸ்பீட்ல போங்கக்கா. மெதுவா போங்க, ஓகேயா? ஏய் அப்படி போய் ஏய்யா ஓகே. மாட்டீங்களா? அண்ணா மன்னிச்சுக்கங்கண்ணா, சாரிண்ணா. சரிங்கண்ணா, சரி எடுத்துருவோண்ணா. ஓகே. ஐயோ இல்லைண்ணா, ஸ்டார்லாம் இல்லைண்ணா, நான் பசங்களை கூப்பிட்டு வந்திருக்கேன் விளாட. உங்களை மாதிரி தான் நானும். போயிடலாண்ணா. மன்னிச்சுக்கங்கண்ணா. சாரிண்ணா. நோ ப்ராப்ளம். அவங்க அவங்களோட குறைய சொல்றாங்க, நம்மளால அவங்களுக்கு இடையே இருக்காங்க. போலாம் வாங்க, ரெடி. இன்னும் ஏதாவது பண்ணுமா? அது இப்படி அப்படி இப்படி இப்படி அப்படி பண்ணாதுண்ணே. எனக்கு சோஃபா ஏதாவது பண்ணுதா? பண்ணுது. ஐயோ உனக்கு எப்படா இருக்கு? ஜாலியா இருக்கு. ஓகே தான், அப்படியே போலாம். கீழே இறங்குறப்பதான் கொஞ்சம் அப்படி சுத்தம், அப்ப நம்ம சுத்திக்கலாம். அவ்வளவுதான். என்னடா அவனை பிடிச்சி இப்படி பிடிக்கிறேன்? என்னடா சைலண்டா இப்படி உட்கார்ந்துட்டே வரானே. எனக்கு உண்மையாவே சுத்தும் போதெல்லாம் எனக்கு பயம். யாருக்கெல்லாம் பயம் இருக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்ன மாதிரி ஒரு 10 பேர் இருக்க மாட்டானா? அந்த மாதிரி இருப்பா. நானும் வந்து கமெண்ட் பண்ணுவேன். ஆனா வாழ்க்கையில உங்களுக்கு எதுனா ரொம்ப பயம்? பயமா? வாழ்க்கையே ஒரு பயம். அப்படி பிளாஸ்டிக்லாம் சொல்லலாம் தெரியல. பயம் எல்லா இடத்துலயும் பயம் இருக்கும். ஸ்டார்டிங் ஒரு எப்பவுமே பயமா இருக்கும். நிறைய இடங்கள்ல இப்ப படம் ரிலீஸ் ஆகுதா, அங்க ஒரு பயம் வரும். படம் எப்படி போகும், அந்த அது இயல்பு தானே. இதெல்லாம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு, எதெல்லாம் கண்ட்ரோல் இல்லைன்னு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும்ல. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பயம் போயிடும். சரி, இப்ப நம்ம இறங்கிட்டு அவங்களெல்லாம் ரைடு ஃப்ரீயா விட்டுருவோமா? ஆமா, டெஃபினட்டா விட்டுருவோம். அண்ணா மன்னிச்சுக்கங்கண்ணா, நானும் குழந்தைங்களோட தான் வந்தேன். இல்லையா, பரவாயில்லண்ணா. புரியுதுண்ணா. தேங்க்யூ. சாரி, பாய், டாடா. ஒருத்தர் வந்து நல்லா நடிக்கும் போதும் சரி, அவங்க டைரக்ட் பண்ணும் போதும் அவரோட படத்துல இருக்குமா இல்லையா அப்படின்றது பயம் இருக்கும். ஒரு பயம் இருக்கும். நீ இது டைரக்டாவே கேட்கலாம். ஆமா, அந்த மாதிரி நிறைய பயங்கள் இருக்கு இல்லையா? அப்படி நீங்க வந்து இப்ப நிறைய பேரை வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, கரெக்டா? இது ஹெல்ப்பா கேட்கல, ஆனா அந்த ஒரு இப்போ அந்த யாருக்குமே ஹெல்ப் இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எருமசாணி விஜய் அண்ணா வந்து இப்போ அவரு வந்து டிஜிட்டல்ல வந்து என்னதான் இருந்தாலுமே இப்போ ஒரு படத்துல வந்து அவரும் வந்து ஆக்ட் பண்ணிருக்காரு. அவன் அந்த டைம்ல பெரிய பீக்ல இருந்தான்ப்பா. நாம யூஸ் பண்ணிக்கிட்டேன், அப்படிதான் இதை சொல்லணும். அதான் மேல இருந்து சொன்ன மாதிரி ஹெல்ப்லாம் இல்ல. நம்ம டேலண்ட் இருக்குன்னா நமக்கும் அது வின் வின்னா கிரியேட் பண்ணிக்கிட்டோம்னா அவங்களுக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. அவங்க நம்ம என்ன இதுல என்னன்னா அவங்க நம்மளோட பெருசா வாய்ப்பு இருக்கு. அப்பெல்லாம் வந்து ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்பெல்லாம் நம்ம அந்த மனநிலையில பண்ணிட்டா அப்புறம் ரிஸ்க். ஓகே. பொதுவா எல்லாருமே எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டா நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஜெயிச்சா சூப்பர் சந்தோஷம் ஆகும்ல. அப்படி இருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியானது. ராகுல் பிராங்க்ஸ்டர் வந்து அவனும் ரொம்ப நல்ல டேலண்ட், நல்ல